சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் முள்முடி அணிந்த சிரசில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. புது வாழ்வின் அடையாளமே திருச்சிலுவை. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னை பின்பற்ற விரும்புபவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை பயணத்திலே சிலுவை என்ற வெற்றியின் சின்னம் நடப்பட்டிருக்கும். துன்பமென்ற பாதையில் நடக்கும் மனித உள்ளம் துயரமென்ற சோர்வால் வாடும் போதும், கவலையால் உடல் நடுக்கமுற்று தள்ளாடும் போதும், உறவினர்கள் நண்பர்களால் மறக்கப்பட்டு கைவிடப்படும் போதும், தோல்வியை சந்தித்து வேதனையின் விளிம்பில் நிற்கும் போதும் உள்ளத்திற்கு ஆறுதலும் அரவணைப்பும் கொடுக்கும் நிழல்தான் சிலுவை. விரக்தியடைந்த மனதிற்கு வீசும் தென்றலாக, சிக்கல்கள் நிறைந்த மனிதனுக்கு வாழ்வை காட்டும் நிழலாக காட்சி தருவதே சிலுவை. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இறைமகனை உற்று நோக்கினால் மனுக்குலம் முழுவதும் மீட்படைவர் என்ற நம்பிக்கையின் மூலம் சிலுவை புதுவாழ்வின் அடையாளமாயிற்று. வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு. அதை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வது மனிதர்கள் ஒவ்வொருவரதும் கடமையாகும். வாழ்வு என்பது ஒரு புதிர். பல சவால்களை கடந்து கடமையை நிறைவேற்ற பயணிக்கிற ஒரு பாதை எனவும் வரையறுத்து கொள்ள முடியும். மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சமூக அமைப்பில் இருப்பதால் பல காரணங்களுக்காக சிலரையும், சில காரணங்களுக்காக பலரையும் சார்ந்து வாழும் நிலையை பார்க்க முடியும். நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வை எமது விருப்பப்படி வாழ எமக்கு சுதந்திரம் உண்டு. அதே வேளையிலே இறைவனுடைய விருப்பத்திற்கு, அவரது திட்டத்திற்கும் கட்டுப்பட்டு வாழும் வாழ்வு உன்னதமானது. இறைவனின் விருப்பப்படி வாழ முற்படும் போது இயேசுவின் சிலுவையின் வழி வாழ்வை அமைத்துக் கொள்வதே உண்மை வாழ்வாகும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 இயேசுவே,
இயேசுவே என்னை கழுவும்